மாப்போசி என்று அழைக்கப்படும் மாப்போ சிவஞானம். யார் இந்த மாப்போ சிவஞானம்? சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ளது சாலமன் குப்பம் என்ற ஒரு சிறிய கிராமம். இங்கே 26/6/1906 பிறந்தார் மாப்போசி சிவஞானம். அனைவரெல்லாம் அன்பாக அழைக்கப்பட்டார் மாப்போசி. மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவஞானம் இல்லற வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கை என்று மட்டுமில்லாது சமூக பற்று, மொழி பற்று, போராட்டங்கள் என்று அவர் வாழ்க்கையை தொடர்ந்தவாறு இருந்தது. தமிழ் மீதும் தமிழ் மக்கள் மீதும் தமிழர்களின் பண்பாட்டின் மீதும் மிகுந்த அக்கறை கொண்ட மாப்போசி சிவஞானம் அவர்கள் தொடர்ச்சியாக சிறைவாசப்பட்டு வந்தார். சிறையில் இருந்த காலப்பகுதியில் இருந்தே ஐயா அவர்கள் தொடர் முயற்சியும் விடுதலைக்காக அவர் ஆற்றிய அர்ப்பணிப்பும் என்றும் தமிழ் சமூகம் மறக்காது. சிறையில் இருந்த காலப்பகுதிகளில் தொடர்ந்து தமிழ் அறிவு சார்ந்த விஷயங்களை படித்து வந்தது. ஐயா சிலப்பதிகாரத்தை தொடர்ந்து கற்று வந்த போதெல்லாம் பெரும் மகிழ்வு கொண்டார். பிற்காலத்தில் ஐயாவுக்கு சிலம்பு அரசர் பட்டம் என்ற பட்டமும் கிடைத்தது. ஒரு அரசியல் கட்டையில் இறைந்த ஐயா மேடை பேச்சாளர், சொற்பொழிவர்களாக வலம் வந்தார். அன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் மிகச்சிறந்த ஆளுமை பேச்சாளராக இருந்த உரை நடை ஆசிரியர், சிறந்த வழக்கறிஞர், அறிஞர் ஐயா தமிழ் திரு ராசி தேவசுவாமி பிள்ளை அவர்களால் மாப்போசிக்கு சிலம்பரசு செல்வன் என்ற பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இன்றைய நாளில் எமது எதிர்கால தமிழ் சமூகத்தின் ஒரு பண்பாடு கலைந்த ஒரு உணர்வுமான சமூகத்தை உருவாக்கும் ஆளுமையோடு தமிழர் நடுவமும் தாவீரா அறக்கட்டளையும் கலைக்களமும் மகளிராவும் இணைந்து இந்த சிலம்பு செல்வன் மாப்போசி விருதை இந்த குழந்தைகளுக்கும் தமிழ் ஆளுமைகளுக்கும் வழங்குவதில் நாம் மிச்சற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். வினோத்குமார் என்ற பெயரில் ஆசானாக வலம் வந்து கொண்டே துளிர் என்று தற்போது துளிர் விட்டு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணற்ற வருங்கால தலைமுறையினர்களின் சிறந்த சிந்தனையாளர் பேராசிரியர் ஞானசம்பந்தன் ஐயா அவர்களின் மாணவனாய் ஆசிரியர் கௌரவிப்பதற்கு பின்னால் ஆசான் மாணவனை கௌரவிக்கக்கூடிய நிகழ்வாக கூட இது இந்த தருணம் நிகழக்கூடிய மேடை. இது தமிழால் பாரதி பேறு பெற்றதும் பாரதியால் தமிழ் பேறு பெற்றதும் என் சொல்வேன் என்று விழித்த பாரதிதாசன் வரிகளோடு வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் ஆசிரியர் துளிர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றது இந்த மேடை.